பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சனபிரபு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி. God is great. 9.5 வருஷமாக 3 கிலோ கட்டிய வயிற்றுல கட்டிக்கிட்டு இது மெடிக்கல் இதுதான் அம்பிளிக்கல் ஹெர்னியா. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்பத்திரியிலையும் நாங்கள் போய் பார்த்தாச்சு. காணாதுக்கு தூத்துக்குடியிலையும் பார்த்தாச்சு. தென் தமிழகத்திலே மதுரையில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியிலே கட்டியாச்சு. அவங்க கூட என்ன சொன்னாங்க, 6 மாதம் கூட இருந்து ஓபிசிட்டி காலி பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியுன்ட்டாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இருக்க கூடிக்கிட்டே தான் போகுது. பிளேட்டிங் அதிகமாகிடுச்சு. யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ டாக்டர் பிலால், நான் பண்ணுறேன், நீங்கள் பயப்பட்டீங்க, அண்ணனுக்கு பிறகு 2வதாக நான் பண்ணித்தரேன். அவங்க மஜி சாரும் நானும் செய்கிறேன். 2 பேர் 2 நாளாக முறையில் ஆப்ரேஷன் பண்ணி இப்போ அந்த குடல் பூரா எல்லாம் உள்ள கமிக்கி ஆப்ரேஷன் பண்ணி நல்ல சுகமாக இருக்கு. நான் அது கூட இருந்த டாக்டர் சுமார், கூட இருந்த நண்பர்கள், கூட இருந்த தோழிமார்கள், நர்ஸுகள் அனைவருக்கும் நன்றி. அது காட் இஸ் கிரேட். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய தகப்பனாருக்கு இந்த வயிற்றுல கட்டி இருந்ததுனால நம்ம தென் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, பல மாவட்டங்களில் பல ஆஸ்பத்திரியில் நிறைய டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தோம். ஆனால் ஆப்ரேஷனுக்கு எந்த டாக்டருமே முன் வரல. இன்னும் ஒபிசிட்டி காரணம் சொல்லி அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தயங்கினாங்க. நம்ம இது ஒரு 9 வருஷமாக நம்ம ஒவ்வொரு இடமா கொண்டு போய் லாஸ்ட்டில் நமக்கு ஒரு பிலால் டாக்டர் நம்ம ராயல் ஹாஸ்பிட்டல் அறிமுகப்படுத்தி அதில் டாக்டர் மஜீத், பிலால் டாக்டர் 2 பேரும் சேர்ந்து அவங்க நமக்கு ஒரு நம்பிக்கை தந்தாங்க. இந்த கட்டி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அவங்க இறைவனுக்கு அப்புறம் அவங்கள நம்பி இந்த காரியத்தில் இறங்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ கட்டி பாப்பா நல்லபடியாக ஆகிட்டாங்க. இப்போ எஞ்சி நடக்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு டாக்டரும் சரி, ஸ்டாஃபும் சரி நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன ப்ரொசீஜரு, அதில் உள்ள என்னென்ன டிஃபிகல்ட்டி இருக்குது எல்லாமே அவங்க ஃபஸ்ட்டே நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக பேஷண்ட்டையோ இல்லை அவங்களுடைய அட்டண்டன்ஸையோ இவ்வளோ க்ளீனாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் ராயல் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் A to Z நம்மள்கிட்ட சொல்லி புரிய வச்சு தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் அவங்களுடைய கேர் நல்லா இருந்தது. டாக்டர் ரெகுலர் செக்கப்பு, அது மாதிரி பிபி, சுகரு எல்லாமே நார்மலாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இன்னைக்கு உட்காந்து நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்ஸ்.